அனைவருக்கும் வணக்கம். நான் வா கனகசுந்தரவள்ளி, தமிழ் ஆய்வியல் துறை, மதுரை சிவகாசி நாடார்கள் பயனியர் மீனாட்சி பெண்கள் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவியருக்கு இருக்கக்கூடிய திறனாய்வு பாடத்தை தான் பார்க்க போகிறோம். இலக்கிய திறனாய்வு அப்படிங்கிற பாடத்திலிருந்து அழகு 2ல் சமூகவியல் திறனாய்வு அப்படிங்கிற பாடம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல திறனாய்வுனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சமூகவியல் திறனாய்வுக்குள்ளே போக முடியும். திறனாய்வுனா என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, திறனாய்வு அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினந்தோறும் சில நேரங்களில் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிற ஒரு செயலுக்கு பேர் தான் திறனாய்வு. உதாரணத்துக்கு, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்வோம். நம்ம செய்ய போகிற விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிப்போம். அதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயத்தை இந்த மாதிரி பண்ணோன்னா அதனோட விளைவு எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிப்போம். இப்போது நம்ம காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த பேஸ்ட்டு நிறைய வகையான பேஸ்ட் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இல்லை நம்மளுடைய பல்லுக்கு அது நல்லதை கொடுக்குமா இல்லை ஆபத்து கொடுக்குமா அப்படின்னு நம்ம யோசித்து நிறைய அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் திறனாய்வு. இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நமக்கு சரி எது, நமக்கு தப்பது, இல்லை நம்ம பயன்படுத்துகிற விஷயங்களில் நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கிற விஷயத்துக்கு பேர் தான் திறனாய்வு. இலக்கியத்தில் திறனாய்வுனா என்ன அப்படின்னா, திறனாய்வு அப்படிங்கிறது ஒரு படைப்பு, அதாவது கவிதை, கதை, நாவல், இந்த மாதிரியான படைப்புகளுக்குள்ளே இருக்கிற வடிவம், உள்ளடக்கம், அதோட மொழிநடை எப்படி இருக்குது, அதனுடைய கலைத்திறன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஆழமாக ஆராய்ஞ்சு அதனுடைய தரத்தையும் அதனுடைய பண்பையும் நேர்மறையான கண்ணோட்டத்தோடு நம்ம மதிப்பீடு செய்கிறதுக்கு பேர் தான் திறனாய்வு. திறனாய்வு அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னும் சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு படைப்பில் நம்ம பார்க்குறதுக்கு பேர் தான் திறனாய்வு. திறனாய்வு அப்படிங்கிறதுக்கும் சமூகவியல் திறனாய்வு அப்படிங்கிறதுக்கும் அதுக்குள்ளே தான் வரும். இந்த சமூகவியல் திறனாய்வு அப்படிங்கிறது திறனாய்வுக்குள்ளே தான் வரும். இப்போது நம்ம சமூகவியல் திறனாய்வுனா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி திறனாய்வில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். திறனாய்வினுடைய வகைகளாக சமூகவியல் திறனாய்வு, உளவியல் திறனாய்வு, அழகியல் திறனாய்வு, ஒப்பீட்டு முறை திறனாய்வு, பகுப்பு முறை திறனாய்வு, வரலாற்று முறை திறனாய்வு, வாழ்க்கை வரலாற்று முறை திறனாய்வு அப்படின்னு நிறைய வகையான வகைகள் திறனாய்வுக்குள்ளே இருக்குது. சமூகவியல் திறனாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய வாழ்வாதாரம், பண்பாடு, கலாச்சாரம், அவங்களுக்குள்ள இருக்கிற சமுதாய பின்புலம், இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் சமூகவியல் திறனாய்வு. அடுத்ததாக உளவியல் திறனாய்வு. ஒரு மனிதன் என்ன காரணத்துக்காக என்ன மாதிரியான செயல்கள் செய்கிறான், இல்லை ஒரு செயல் செஞ்ச அந்த மனுஷன் எதனால, என்ன காரணத்தினால அந்த செயல் செஞ்சான் அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் உளவியல் திறனாய்வு. அடுத்தது அழகியல் திறனாய்வு. இது அழகியல் திறனாய்வுன்னு சொல்லுவாங்க, முருகியல் திறனாய்வுன்னு சொல்லுவாங்க. ஒரு படைப்பில் என்னென்ன மாதிரியான உவமைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான கற்பனைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதனுடைய வடிவம் எப்படி இருக்குது, அதனுடைய உள்ளடக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் அழகியல் அல்லது முருகியல் திறனாய்வு. அடுத்தது ஒப்பீட்டு முறை திறனாய்வு. ஒப்பீட்டு முறை திறனாய்வுனா கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம். 2 வகையான இலக்கியம் இருக்கும். அந்த 2 வகையான இலக்கியத்தையுமே நம்ம ஒப்பீடு செஞ்சு அந்த 2 வகையான இலக்கியத்துக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைகள் என்னென்ன, வேற்றுமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் ஒப்பீட்டு முறை திறனாய்வு. சிம்பிளாக சொல்லணும்னா கம்பேர் பண்ணுறது. இப்போ 2 பெண் இருக்குது நம்மக்கிட்ட, 2 வேறு கம்பெனியோட பெண்ணு. இப்போ அந்த 2 பெண்ணுமே எப்படி எழுதுது, அதனோட டிசைன் எப்படி இருக்குது, அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குது, 2ஓட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒப்பீடு. இதை இலக்கியத்துக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா கம்பராமாயணத்தையும் வால்மீகியோட ராமாயணத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். வால்மீகியினுடைய ராமாயணம் முதல்ல வந்தது வடமொழியில் எழுதியிருப்பாங்க. அதை தழுவி கம்பர் தமிழில் கம்பராமாயணம் எழுதியிருப்பார். இப்போ 2க்கும் உண்டான ஒற்றுமைகள் என்னென்ன அப்படின்னா, கதாபாத்திரங்கள் அப்படியே தான் இருப்பாங்க, கதைக்கரு அதே தான். ஆனால் அந்த கதை கருவை தமிழில் கம்பர் எழுதுனதும் வடமொழியில் வால்மீகி எழுதுனதுலேயும் சில வேறுபாடுகள் இருக்கும். என்ன அப்படின்னா, பெயர் வேற்றுமைகள் இருக்கும். பெயரில் என்ன வேற்றுமை இருக்கும் அப்படின்னா, இப்போ தமிழில் கம்பர் லக்குவன் அப்படின்னு கொடுத்துருப்பாரு, ஆனால் வடமொழி ராமாயணத்தில் லக்ஷ்மணன் அப்படின்னு இருக்கும். இதுவே வடமொழி ராமாயணத்தில் விபீஷ்ணன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கம்பர் அதை தமிழ்படுத்தி வீடனன் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. கதையிலையும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. வடமொழி ராமாயணத்தில் வால்மீகி
ராவணன் சீதையை வந்து இலங்கைக்கு கூட்டிகிட்டு போகும்போது சீதையினுடைய கையை பிடித்து இழுத்து சென்றார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் கம்பர் தமிழ் படுத்தி தமிழ் மரபுக்கு ஏற்றபடி சீதையை ராவணன் பர்ணசாலையோடு பெயர்த்து சென்றான் அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த மாதிரியாக ஒரே மாதிரியான இருவகை இலக்கியங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையையும் வேற்றுமையையும் சொல்லுவதற்கு பேர் தான் ஒப்பீட்டு முறை திறனாய்வு. அடுத்தது பகுப்பு முறை திறனாய்வு. ஒரு இலக்கியத்தை எடுத்து அதை என்னென்ன வகையிலெல்லாம் பகுக்க முடியும், இல்லை என்னென்ன வகைக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அவ்வாறு பகுத்து சொல்வதற்கு பெயர் பகுப்பு முறை திறனாய்வு. அடுத்தது வரலாற்று முறை திறனாய்வு. வரலாற்று முறை திறனாய்வுனா என்ன அப்படின்னா, அந்த படைப்பில் எந்த வகையான காலச்சூழல், எந்த வகையான கால பின்னணி குறிப்பிடப்பட்டிருக்கு, அந்த காலத்தினுடைய வரலாறு பற்றி பேசுகிறதும், அதுக்கப்புறமா அந்த படைப்பாளனுடைய வரலாறு, அந்த படைப்பாளனுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறதும் வரலாற்று முறை திறனாய்வுக்குள்ளே வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமூகவியல் திறனாய்வு. சமூகவியல் திறனாய்வுனா என்ன அப்படின்னா, சோசியலாஜிக்கல் கிரிட்டிசிசம். அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கும். அந்த இலக்கியம் அது எப்படி உருவாச்சு, அது உருவான சமூகம், அந்த சமூகத்தினுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, அந்த சமூகத்தினுடைய அரசியல் பின்னணி எப்படி இருந்துச்சுன்னு வச்சு ஆய்வு செய்வதற்கு பெயர் தான் சமூகவியல் திறனாய்வு. சமூகவியல் திறனாய்வு பற்றி ஆசிரியர் பொனால்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய புலப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு சமூகவியல் திறனாய்வு பண்ணுறதன் மூலியமாக அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்வியல் சூழல் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சமுதாய பின்புலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது சமூகவியல் திறனாய்வு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த திறனாய்வுக்கு துணை செய்யக்கூடிய பரிமாணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல சமுதாய பின்னணி, அடுத்தது சமுதாய ஏற்பு, அடுத்தது சமுதாய சித்தரிப்பு, சமுதாய மதிப்புகள், சமுதாய சிக்கல்கள், சமுதாய மாற்றங்கள். இது எல்லாமே நம்ம ஒரு படைப்பில் சமூகவியல் திறனாய்வு பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே தான் நமக்கு துணை செய்யக்கூடிய பரிமாணங்கள். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சமுதாய பின்னணி. சமுதாய பின்னணினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படைப்பு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உருவாகிருக்கும். அந்த கால பின்னணி என்ன, அப்போ அந்த படைப்பு உருவான காலத்தில் அந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறது. ரெண்டாவது, அந்த படைப்பாளனுடைய சமுதாய பின்புலம் எப்படி இருந்துச்சு. இப்போது ஒரு படைப்பு ஒரு காலகட்டத்தில் உருவாகி இருக்கலாம், இல்லை நடந்திருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஆசிரியர் அதை பார்த்து அதனால் இன்ஸ்பயர் ஆகி அந்த படைப்பை உருவாக்கி இருக்கலாம். அப்போ அந்த படைப்பினுடைய காலச்சூழல் என்ன, அந்த படைப்பாளனுடைய சமுதாய பின்புலம் என்ன, என்ன காரணத்தினால இந்த படைப்பாளன் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் கொண்ட ஒரு படைப்பை வந்து உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பேர் தான் படைப்பாளனுடைய சமுதாய பின்புலம். இதுக்கு உதாரணமாக மாரி செல்வராஜ், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை, கர்ணன் ஆகிய 2 படத்தையும் நம்ம உதாரணமாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போது இந்த வாழை படத்துலையும் கர்ணன் படத்துலையும் அந்த மக்களினுடைய சமுதாய பின்புலம், சமுதாய சூழல் எப்படி இருக்குது, அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு, அப்போ என்ன காரணத்தினால அந்த மக்கள் அப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த இயக்குனர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த படைப்பை படைச்சிருக்காரு. இதுதான் ஒரு படைப்பினுடைய சமுதாய பின்புலத்தை நம்ம பார்க்குறதுக்கு சிறந்த உதாரணம். அடுத்தது சமுதாய ஏற்பு. சமுதாய ஏற்புனா வேற ஒன்றும் இல்லை, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், இல்லை அப்போது எடுக்கப்பட்ட முடிவுகள், இல்லை அப்போது இருக்கிற சூழல், அந்த மக்கள் எல்லாருமே அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருந்திருக்கும், இல்லை அதை புறக்கணிக்கக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். அதுதான் சமுதாய ஏற்பு. இப்போது ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். அதை அப்போ இருக்கிற மக்கள் உடனடியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன காரணத்துக்காக ஏற்றுக்கிட்டாங்க, இல்லை புறக்கணிக்கிறாங்களா, என்ன காரணத்துக்காக புறக்கணிக்கிறாங்க, அப்போ புறக்கணிக்கப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறமா வந்த காலகட்டங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பேர் தான் சமுதாய ஏற்பும் எதிர்ப்பும். இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகலை, பெண்கள் வேலைக்கு போக யாருமே அனுமதிக்கலை. ஆனால் அப்போவும் சில பெண்கள் இல்லை சில நபர்கள் அதை பற்றி பேச தான் செஞ்சாங்க. பேசினவங்க எல்லாத்தையுமே அந்த காலகட்டத்தில் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் எதிர்க்க தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா நாளடைவில் அதே விஷயங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போது பெண்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போது பாரதியார் வாழ்ந்த காலகட்டத்தில் பாரதியாரை யாருமே ஏற்றுக்கலை, பாரதியார் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டார். அவருடைய கவிதைகளை யாருமே விரும்பவே இல்லை. அவருடைய உணர்ச்சிகள், அவருடைய உணர்வுகள், இப்போ பெண்கள் எல்லாமே வேலைக்கு போகணும், பெண்கள் வந்து பட்டங்கள் பெறணும் அப்படின்னு பாரதியார் நிறைய பேசியிருப்பார். ஆனால் அது அப்போது யாருமே ஏற்றுக்கலை, எல்லாருமே எதிர்க்க தான் செஞ்சாங்க.
அதுக்கப்புறமா பாரதியாரோட மறைவுக்கு பின்னாடி தான் பாரதியாரோட கவிதைகளும் பாரதியாரோட உணர்வுகளும் அதிகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது இதுதான் இதுக்கு சிறந்த உதாரணம். அடுத்தது சமுதாய சித்தரிப்பு. சமுதாய சித்தரிப்புக்குள்ள சமுதாய நிறுவனங்கள், சமுதாய உறவுகள், சமுதாய நிலைப்பாடுகள், சமுதாய பிரிவுகளும் குழுக்களும் பழக்க வழக்கங்களும் இதெல்லாமே சமுதாய சித்தரிப்புக்குள்ளே வரும். இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் நம்ம சமுதாய சித்தரிப்புனா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி சமுதாய மதிப்புகள். சமுதாய மதிப்புகளுக்குள்ளே 2 வகையான மதிப்புகள் இருக்கும். ஒன்று உடன்பாட்டு மதிப்பு, இன்னொன்று எதிர்மறை மதிப்புகள். இப்போ இந்த உடன்பாட்டு மதிப்புகளுக்குள்ள காதல், கற்பு, தாய்மை, பாசம் இதெல்லாமே உடன்பாட்டு மதிப்புக்குள்ளே வரும். இது போக பக்தி, கொடை, புகழ் இதெல்லாமே உடன்பாட்டு மதிப்புகளுக்குள்ளே தான் வரும். அடுத்தது எதிர்மறை மதிப்புகள். எதிர்மறை மதிப்புகள்னால் என்னென்ன அப்படின்னா பொய்மை, தீமை, பாவம், குடிப்பழக்கம், லஞ்சம், பித்தலாட்டம், கற்பழிப்பு, வன்முறை, சீரழிவுகள் இதெல்லாமே எதிர்மறையான மதிப்புக்குள்ளே வரும். இப்போ உடன்பாட்டு மதிப்புகள் எல்லாமே சமுதாய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இல்லை சமுதாய மக்களால் ஒத்துக்கொள்ளப்படுகிற விஷயங்கள் தான் உடன்பாட்டு மதிப்புகள். எதிர்மறை மதிப்புகள்னால் என்னென்ன அப்படின்னா இப்போது அந்த நடக்கிற விஷயங்களால் மக்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படலாம், தீங்குகள் ஏற்படலாம், தீமைகள் ஏற்படலாம். இப்போ இதெல்லாமே சமுதாயத்தில் இருக்கிற எதிர்மறையான மதிப்புகளுக்குள்ளே வரும். அடுத்தது இப்போ நம்ம முன்னாடி சொன்ன இந்த சமுதாய சித்தரிப்பு இருக்கு இல்லையா, இந்த சமுதாய சித்தரிப்புக்குள்ள சமுதாய நிறுவனங்கள் அப்படின்னு ஒன்று வரும். சமுதாய நிறுவனங்கள்னால் என்னென்ன அப்படின்னா திருமணம், தனி குடும்பம், கூட்டு குடும்பம், சாதி, சமயம், சட்டம், அரசு இதெல்லாமே சமுதாய நிறுவனங்களுக்குள்ளே வரும். இப்போ ஒரு நிறுவனம்னா என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு வேலை கொடுப்பாங்க, அந்த நிறுவனம் நிறைய விஷயங்கள் செய்யும். இப்போ நமக்கு சமுதாய நிறுவனங்கள் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தான் நம்ம நம்மளுடைய சமுதாயத்தை ரூல் பண்ணணும்னு வச்சுப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்போ சமுதாயத்துக்குள்ள குடும்பம், திருமணம் இதெல்லாமே தான் சமுதாய நிறுவனங்களாக வரும். அடுத்தது சமுதாய உறவுகள். சமுதாய உறவுகளுக்குள்ள குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு உறவு வரும். இன்னொன்று வர்க்கங்கள் மற்றும் ஏனைய பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு பிரிவும் சமுதாய உறவுகளுக்குள்ள வரும். அடுத்தது சமுதாய நிலைப்பாடுகள். இந்த சமுதாய நிலைப்பாடுகளுக்குள்ள கிராமிய வாழ்வு, நகர வாழ்வு அல்லது குடிபெயர்தல் இதெல்லாமே வரும். இப்போ ஒரு சில மக்கள் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்கிற காலச்சூழல் ஒத்துக்கும், அதனால் அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதை தாண்டி வேறு எந்த தேவைகளும் இருக்காது. அதே மாதிரி நகரத்தில் வாழ்கிற மக்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு நகரத்தில் இருக்கிற வாழ்க்கை பிடிச்சிருக்கும், நகரத்தில் வாழ்வாங்க. அவங்களுடைய வாழ்வியல் சூழல் முழுக்க முழுக்க நகரத்தை பின்பற்றியே இருக்கிறனால அவங்க அங்கே இருப்பாங்க. இப்போது சிலர் எனக்கு நகரம் வேண்டாம், எனக்கு அங்கே இருக்கிற சூழல் பிடிக்கலை, நான் ரொம்ப அமைதியான சூழலில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நகரத்துலேருந்து கிராமத்துக்கு குடிபெயர்ந்து வருவாங்க. இதே கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க, பெரிய வேலைக்கு போகணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், குழந்தைங்களுக்கு நல்ல பெரிய ஸ்கூல் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போவாங்க. அப்போ இந்த மாதிரியான குடிபெயர்வுகளும் சமுதாய சித்தரிப்புக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமுதாய பிரிவுகளும் குழுக்களும். சமுதாய பிரிவுகளுக்குள்ள குலங்கள், சாதிகள், ஊர்கள், வட்டாரம், மொழி அடிப்படையிலையும் பிரிவுகள் இருக்கும். அடுத்தது தேசியம், துணை தேசியம் இந்த அடிப்படையிலையுமே சமுதாயத்திற்குரிய பிரிவுகள் இருக்கும். அடுத்ததாக பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கங்களுக்குள்ள நம்பிக்கைகள், சடங்குகள், பழக்கங்கள் இதெல்லாமே வரும். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கும், ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அவங்களுடைய திருமண முறை வேறுபடலாம், குழந்தை பிறந்தா செய்கிற சடங்குகள் வேறுபடலாம், இல்லை இறப்பு சடங்குகள் வேறுபடலாம், இல்லை திருவிழாக்கள் வேறுபடலாம். அவங்களுக்குன்னு இருக்கிற சில விஷயங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பண்பாடு எல்லாமே ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ மலைவாழ் மக்கள் ஒரு மாதிரி பழக்க வழக்கம் வச்சுருப்பாங்க, இல்லை கடல் சார்ந்த மக்கள் அவங்க ஒரு மாதிரி பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே பழக்க வழக்கங்கள் மாறுபடும். அதை பற்றியும் பேசுகிறதுக்கு பேர் சமுதாய சித்தரிப்பு. அடுத்தது சமுதாய மதிப்புகள் பார்த்தாச்சு. சமுதாய சிக்கல்கள். என்ன மாதிரியான சமுதாய சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சமுதாய நிறுவனங்களான குடும்ப உறவுகள் இருக்காங்க. இந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏற்படுற பிரிவுகள், முரண்பாடுகள்,
மோதல்கள், அதன் மூலமாக ஏற்படுற விளைவுகள் எல்லாமே சமுதாய சிக்கல்கள் தான். இப்போ குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போ கூட்டு குடும்பமாக இருக்க சிலருக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் சிலருக்கு தனி குடும்பமாக இருக்க தான் பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படும். அதுவே அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடாகவும் மோதலாகவும் மாறும். அப்போ அதன் மூலியமாக அந்த வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் வரும். அதனால என்ன விளைவு ஏற்படும்? யாருக்குமே நிம்மதி இருக்காது. அப்போ தனி குடும்பமாக போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடும். இந்த தனி குடும்பம் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ வரலை, இது சிலப்பதிகார காலத்திலேயே வந்துருச்சு. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கோவலனும் கண்ணகியும் ஒரு வீட்டில் தனி குடித்தனம் அமர்த்தப்பட்டாங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்தே வந்தது, இடையில மாற்றமாகி அப்போ மறுபடியும் கூட்டு குடும்பமானாங்க. இப்போ தனி குடும்பமாக போகிறது ஒரு பிரச்சனையாகி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சகஜமானதாக மாறிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கிராமத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க, அப்புறமா நகரத்துக்கு குடிபெயர்ந்து வர்றதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கலாம், இல்லை பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்கறதுக்காக இருக்கலாம். இப்போ அப்படி வர்றப்போ தனி குடும்பமாக வர வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ அதனால் ஏற்படுற விளைவுகள் என்ன? அவங்களுடைய பொருளாதார சூழல் உயரலாம். இப்போ இதெல்லாமே குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏன் பிரிவினை ஏற்படுது, அதனால் வர்ற மோதல்கள் என்ன, அப்போ அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது சமுதாய சிக்கல். அடுத்தது சமுதாயத்தில் ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கிறது வறுமை, வேலையின்மை, குடும்ப சிதைவு, அலுவலகத்துக்கு போகிற மகளிருக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், பெண்ணடிமை, சாதியடிமை, இதெல்லாமே சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பான்மையான பிரச்சனைகள். இப்போ ஒரு குடும்பம் வறுமையில் இருக்குன்னா அவங்களால வந்து சரியாக சாப்பிட முடியாது, பிள்ளைங்களை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, கல்வி வசதி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்காததுனாலையோ இல்லை வேலை இல்லாததுனாலையோ இருக்கலாம். இதனால பல குடும்பங்கள் செதஞ்சு போகலாம். அடுத்தது அலுவலகத்துக்கு போகிற மகளிருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கணும், அலுவலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற வேலையும் பார்க்கணும். அப்போ அதனால குடும்ப உறுப்பினர்களால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். ரெண்டாவது, பேருந்தில் போயிட்டு வர்றப்போ பிரச்சனைகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். இல்லை பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அந்த பெண்களுக்கு ஏற்படலாம். இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு பேர் சமுதாய சிக்கல்கள். அடுத்தது பெண்ணடிமை. பெண்ணடிமை அப்படின்னா, இப்போ பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் வீட்டிலே தான் இருக்கணும், வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பெண்களுக்கு இருக்குது. இப்போ இதெல்லாம் ஏன் நடக்கணும்? இதெல்லாம் இல்லாமல் ஒரு பெண் வந்து சுதந்திரமாக வேலைக்கு போக முடியாதா? சுதந்திரமாக அவளுக்கு பிடிச்ச ஆடை அணிய முடியாதா? அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போக முடியாதா? அப்புறம் குழந்தை திருமணம், சிறு வயதிலே திருமணம் பண்ணி வச்சிடுறது. அப்போ சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுது. இப்போ வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் பல பெண்களோட வாழ்க்கை வந்து அழிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பெண்ணடிமை தனத்துக்குள்ளே வரும். அடுத்தது ஜாதி அடிமை. ஜாதி அடிமை வந்து உயர்ந்த வர்க்கம், தாழ்ந்த வர்க்கம், உயர் சாதி, தாழ்ந்த சாதி. உயர்ந்த ஜாதி மக்கள் மட்டும்தான் கோவிலுக்குள்ளே போகணும், உயர்ந்த ஜாதி மக்கள் மட்டும்தான் செருப்பு அணிஞ்சிக்கணும், உயர்ந்த ஜாதி மக்கள் மட்டும்தான் மேலாடை அணிஞ்சிக்கணும், தோளில் துண்டு போடணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். தாழ்ந்த ஜாதி மக்கள் வந்து ஒரு டீ கடையில் போய் உட்காந்து டீ குடிக்கக்கூடாது, இல்லை வந்து தோளில் துண்டு போட்டு நடந்து போகக்கூடாது, செப்பல் போடக்கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஜாதிய வேற்றுமை எல்லாமே வந்து ஒரு இலக்கியத்தில் பேசியிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் என்ன காரணத்துக்காக நடக்குது, ஏன் எப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படின்னு இதை பற்றி எல்லாமே பேசுகிறதுக்கு பேர் ஜாதி அடிமை. இப்போது நம்ம சமுதாயவியல் திறனாய்வு ஒரு இலக்கியத்துக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இலக்கியத்தில் நம்ம சமுதாயவியல் திறனாய்வை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கணும். இப்போது ஒரு 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 சமுதாயத்தில் வந்து அந்த சமுதாயத்தை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நமக்கு முழுமையாக தெரியும். இப்போது சங்க காலம் இருக்குது. சங்க காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த வருஷத்தில் போய் நம்மளால் இப்போ பார்க்க முடியாது. அதுக்கான புகைப்படங்களோ இல்லை வீடியோ ஆதாரங்களோ எதுவுமே நமக்கு கிடையாது. அப்போ சங்க இலக்கியங்கள் மட்டும்தான் நமக்கான ஆதாரங்கள். அப்போ அந்த இலக்கியங்களை நம்ம சமுதாயவியல் திறனாய்வு அடிப்படையில் திறனாய்வு பண்ணும் பொழுது, அப்போ சங்ககால மக்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்களா, என்ன மாதிரியான ஆடைகள் உடுத்தி இருந்தாங்க, அப்போ அந்த ஆடைகள் உடுத்துறதுக்கு அவங்களுக்கு அதுக்கான தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ அத்தனை அறிவுள்ளவர்களாக சங்ககால மக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் அவங்க பயன்படுத்தின மண்பாண்டங்கள் இல்லை வந்து செம்பு பாண்டங்கள் இல்லை தங்கத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், அப்போ இதெல்லாமே அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க, அப்போ அதை எப்படி உருக்கி அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு, அப்போ இதெல்லாமே அந்த மக்கள் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம சமுதாயவியல் திறனாய்வு பண்ணுறதன் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் சாப்பிட்டாங்க, என்ன மாதிரியான உடைகள் உடுத்தி இருந்தாங்க, என்ன மாதிரியான பூக்கள் அணிஞ்சிருந்தாங்க, அவங்களுடைய ஆடை அணிகலன்கள்லாம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே பார்க்குறது சமுதாயவியல் திறனாய்வு மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். இப்போது
சமுதாய மாற்றங்கள் என்னென்னலாம் ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுக்கான காரணங்கள், விளைவுகள். முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி கூட்டு குடும்பம் தனி குடும்பம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஏன் இந்த மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுது, அதுக்கான காரணம் என்ன, இப்போது அந்த மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், இதெல்லாமே பார்க்குறது சமுதாய மாற்றங்கள். இப்போது நம்ம இந்த சமூகவியல் திறனாய்வுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஜெயகாந்தன் அவர்களோட அக்னி பிரவேசம் அப்படிங்கிற நாவலை எடுத்திருக்கோம். இந்த நாவல் கங்கா அப்படிங்கிற பொண்ணை பற்றின ஒரு நாவல். அந்த பொண்ணு ஒரு கல்லூரியில் படிக்கிற பெண். மாலை வேளையில் கல்லூரி விட்டு பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. சாயந்தரம் நேரன்றனால மழை ரொம்ப பெஞ்சிட்ருக்கு. அவளுக்கு எந்த ஒரு பேருந்துமே கிடைக்கல, வீட்டுக்கு போகணும். இப்போ தெரியாத ஒரு வாலிபன், முன்பின் தெரியாத நபர் அவளுக்கு நான் லிஃப்ட் தரேன், நீங்கள் காரில் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு முதல்ல போக கொஞ்சம் தயங்குறாங்க. அப்புறம் சரி வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு, அம்மா தேடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் ஏறி பயணம் பண்ணுறாங்க. பயணம் பண்ணுறப்போ அந்த வாலிபனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. அந்த பெண் அந்த முகம் தெரியாத வாலிபனால் கற்பழிக்கப்படுகிறாள். இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. போய் அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு, இப்போ அந்த ஆணுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்காமல், நம்ம பொண்ணை பற்றி இனி எல்லாரும் என்ன பேசுவாங்க, இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பொண்ணு எப்படி வாழ போகிறா, இப்போ நம்ம பொண்ணுக்கு எப்படி வேற ஒருத்தர் கூட திருமணம் பண்ணி வைப்போம், நம்ம பொண்ணுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த பொண்ணை பற்றி தான் அவங்க யோசிக்கிறாங்களே ஒழிய தப்பு பண்ண ஆணை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. அப்போது ஒரு ஆணால் தான் இந்த பெண்ணுக்கு இத்தனை அநீதி நடந்திருக்கு. ஆனால் அந்த ஆண் மேலே எந்த ஒரு குற்றமுமே இல்லை. நம்ம பொண்ணு இனி என்ன பண்ண போகிறா, நம்ம பொண்ணோட வாழ்க்கை இனி எப்படி ஆக போகுது, அப்படி தான் அந்த அம்மா யோசிக்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு என்ன யோசிக்கிறான்னா, நம்ம ஏன் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணும், நம்ம மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, அந்த ஆண் பண்ணின தப்புக்கு நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க நம்ம ஏன் வீணாக்கணும், அப்போ அந்த ஆண் பண்ணானா அதுக்கான தண்டனை அந்த ஆணுக்கு தானே கிடைக்கணும், நம்ம மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. உண்மையிலே அப்படிதான் ஒரு சமுதாயத்தில் நம்மளா தேடி போய் ஏதாவது தப்பு பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம மேலே நம்ம பழி சுமத்திக்கணும். நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை, நமக்கு அந்த ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா நம்ம அதை பற்றி கண்டிப்பாக வருத்தப்படுவோம். ஆனால் அதனுடைய தப்பை நம்ம ஏற்றுக்கக்கூடாது, அதுக்கான தண்டனையை நமக்கு நம்மளே கொடுத்துக்கக்கூடாது. நடந்துருச்சு, அது ஒரு விபத்து, அதுலேருந்து மீண்டு வரணும், அந்த ஆணுக்கு நம்ம எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும், இனிமேல் இது மாதிரியான அநீதிகள் சமுதாயத்தில் நடக்காமல் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதான் யோசிக்கணும். அதுக்குள்ளேயே நம்ம முடங்கி கிடக்கக்கூடாது. அப்போது ஒரு இலக்கியத்தை சமூக ரீதியாக யோசிக்கிறதுக்கு நமக்கு இதெல்லாமே தேவைப்படுது அப்படிங்கிறதையும், சமூகவியல் திறனாய்வு அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கும் அந்த சமுதாயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். நன்றி.